ஒரு நாவு போதாதே, நீர் செய்ததை சொல்ல இந்த ஆயுள் போதாதே. உன் நீதியை சொல்ல ஒரு நாவு போதாதே, நீர் செய்ததை சொல்ல இந்த ஆயுள் போதாதே. இன்று என்னை காண்பதெல்லாம் உம்மால் தானே வந்தது. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. யோசுவாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனம். யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையிட்டிருந்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எரிகோவை பிடிக்கும் முன்னே கர்த்தர் சமூகத்திலிருந்து யோசுவா ஆயத்தப்படுகிறான். ஆயத்தப்படும் போது கர்த்தர் எந்த வழியாய் போக வேண்டும், எப்படி போக வேண்டும் என்பதையெல்லாம் கர்த்தர் சொல்லுகிறார். யோசுவா சற்றும் நினைத்திருக்க மாட்டான் எரிகோவை பிடிக்க கர்த்தர் இப்படி நடத்துவார் என்று. கர்த்தர் எப்படி நடத்துகிறார்? ஆமென். எல்லாரையும் அணி அணியாக புறப்பட வைத்து எரிகோவை சுற்றி நடக்க பண்ணுகிறார். எரிகோவை கொஞ்சம் கூட தங்கள் கைகளில் உள்ள பட்டயத்தால் ஈட்டியால் இடிக்கவோ அல்லது வேறு எந்த விதத்தில் டேமேஜ் பண்ணவோ செய்யல. எரிகோவை தொடவே இல்லை. எரிகோவை சுற்றி நடக்க பண்ணுகிறார். ஏன் என்று கேட்க முடியவில்லை. ஆனால் யோசுவாவை பாருங்கள். 5வது அதிகாரத்தில் 14வது வசனத்துல கர்த்தருக்கு முன்பாய் முகங்குப்புற தரையில விழுந்து, என் ஆண்டவர் தமது அடியனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்கிறான். நீங்க என்ன சொன்னாலும் கேட்க ரெடி ஆண்டவரே. இந்த மனநிலையில் இருக்கிறவனுக்கு மாத்திரமே அனுசரித்து செல்ல முடியும். இல்லை என்றால் கேள்வி மேல கேள்விதான் எழும்பும், நம்மை முன்னேற விடாது. ஏன் சுற்றி போக வேண்டும்? அந்த மதில் என்பது சாதாரண மதில். ஒரு சாதாரண மதில் கூட அதை சுற்றி போனால் கீழே விழாது. இந்த மதில் மேல ரதங்கள் ஓடுமா. ராகாபுடைய வீடே மதில் மேலதான் இருக்கிறது. அவ்வளவு ஸ்ட்ராங்கான மதிலுடைய இந்த கோட்டை எப்படி விழும்? எந்த கேள்வியும் கேட்காமல் வார்த்தையை அனுசரித்து போனான். அற்புதத்தை கண்டான். பேதுருவின் இடத்துல கர்த்தர் ஆழத்துக்கு படகை கொண்டு போகிறார், ஆழத்துக்கு கொண்டு போகிறார். வலையை போடுகிறார், வலையை போடுகிறான். அவனுடைய மூளை சொல்லுகிறது, நைட்டு இதே இடத்துல தான்ப்பா நீ வலை போட்ட, மீன் கிடைக்கல. இப்போ அதே இடத்துல கொண்டு வந்து வலை போட வைக்கிறார், எப்படி மீன் கிடைக்கும்? இந்த மூளை சொல்லுகிறதுக்கு செவி கொடாமல் அவர் சமூகத்திலிருந்து வருகிற வார்த்தையை அனுசரித்து போனார். அற்புதத்தை கண்டார். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, நம்மோடு கர்த்தர் பேசுகிறார், பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். அனுசரித்து போக தயங்குகிறோம். காரணம், நம்முடைய மூளை வேறொன்றை சொல்லிக் கொண்டிருக்கிறது. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லிவிட்டார். அப்படி இருக்க நாம ஒன்று நினைக்கிறோம், கர்த்தர் வேறொன்று சொல்லுகிறார். அவர் அவருடைய வழியை சொல்லுகிறார். அது ஆச்சரியமானது. அது நமக்கு எட்டாதது, சத்துருவால கிரகிக்கவே முடியாதது. கர்த்தர் அப்படிதாங்க நடத்துகிறார். நம்மை புரிந்து கொள்ளுங்கள். சில நேரத்தில் அறிந்த பாதையிலும் நடத்துவார், ஆனால் பல நேரத்தில் அறியாத வழியில் நடத்துவார். உங்களை அறியாத வழியில் நடத்துகிறார் என்றால் உங்களால் எட்டி கூட பிடிக்க முடியாத நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் சுதந்திரிக்கவே கர்த்தர் அப்படி நடத்துகிறார். அவர் நல்லவர். அவரை அண்டிக் கொள்ளுகிற, அவரை பற்றி கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் அவர் நடத்துகிற பாதை அதிசயம். எனவேதான் உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை, என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவது இல்லை. அனுசரித்து செல்லுங்கள், அற்புதங்களை காணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, பல நேரத்தில் எங்கள் மூளை சொல்லுகிற காரியங்களுக்கு நாங்கள் செவி கொடுக்கிறோம். நம்முடைய வார்த்தையை அனுசரித்து செல்ல கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.